No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். Prime Gold Hub 9840551787. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இன்னைக்கு தமிழ்நாடு தலை குனிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் திமுக ஆட்சி தான். அதனால தான் நாங்கள் தமிழனின் தலை நிமிர வேண்டும், தமிழகத்தின் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஆன்டிடோட். ஒரு பெண்ணின் மீது ஒரு சின்னதாக பாலியல் புகார், பலாத்காரம் நடந்ததாக புகார் இருந்தது. 50 கோடி பேர் கூடின கூட்டத்தில் பிஜேபி ஆள்ற ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் சின்ன அசம்பாவிதம் இல்லை. இங்கே 25,000 பேர் கூட்டத்தில் 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னா யார் சார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நாங்கள் விஜயை காப்பாற்ற முயற்சி பண்ணுறோமா இல்லை நீங்கள் திமுக காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? விஜய் எல்லா நேரத்திலும் சரியாக அவர் பயணப்பட்டாரா, சரியாக தான் அவருடைய பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டாரா, அவருடைய கூட்டங்களை அவர் கூட்டவில்லையா? இந்த பக்கம் இருக்கிற தவறுகளையும் நீங்கள் சுட்டி காட்டணும்ல. அந்த தவறே இல்லையா? அந்த கூட்டம் நடத்த நீ அனுமதியை மறுத்தர வேண்டியது. அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு ஒரு வரியில் எழுதி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, கரூர் எஸ்பி என்ன பண்ணார்? விஜய் பொறுப்பு இல்லாமல் கூட்டம் நடத்துறாரு, பொறுப்பு இல்லாத ஆடியன்ஸ் வர்றாங்க, பொறுப்பு இல்லாத ரசிகர்கள் வர்றாங்க, அங்கே இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கும். எஸ்பிக்கு என்ன சார் வேலை? இந்த கூட்டம் நடக்க அனுமதி ரத்து செய்யப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது, எழுதி கொடுக்க வேண்டியனே. மணிப்பூருக்கு செல்லாதவங்க கரூருக்கு ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வராங்க? இதுல வந்து யாரையுடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி குடிக்கணும்ன்றது தான் பிஜேபியோட திட்டமா இருக்கு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகாதவங்க ஏன் சார் துபாயிலிருந்து கரூருக்கு வந்தாங்க? தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு தொடங்கியிருக்கீங்க. ஏற்கனவே தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு ஐயா ஸ்டாலின் அரசாங்கம் வந்து அவங்க வந்து பாஜக இங்கே வரக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லி மண் காக்க மொழி காக்கன்னு அவங்க ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த பயணத்தை விட இந்த பயணம் எடுபடுமா மக்களுக்கு? 4 வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்துட்டு தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம்னா தலைக்குனிவே உங்களால் தானே சார்? தலைக்குனிவே ஸ்டாலின்னால தான். பிறகு தலைகுனிய விடமாட்டோம்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கி தமிழ்நாடு தலை குனிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் திமுக ஆட்சி தான். அதனால தான் நாங்கள் தமிழனின் தலை நிமிர வேண்டும், தமிழகத்தின் தலை நிமிர வேண்டும் என்பதற்காக அதுக்கு ஆன்டிடோட். அது தீசிஸ், இது ஆன்டி தீசிஸ். என்ன நிமிரணும்? ஏன் எங்கே குனிஞ்சிருக்கு? எங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு சாதனை சொல்லுங்கள். நான் சொல்ல உங்களுக்கு இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி அதிகம் பேர் குடிநோயாளிகள் இருக்கிறது தமிழ்நாடு. உங்களுக்கு பெருமை அது சொல்லிக்கிற கேவலமாக இல்லை? மனநோயாளிகள் அதிகமாக, சைக்காட்ரிக் ட்ரக் இந்தியாவில் அதிகமாக விற்கிறது தமிழ்நாட்டில். நேஷ்னல் சூசைட் ஆவரேஜ் அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறவங்க தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க 12, 1,00,000 பேருக்கு 12 பேர்னா தமிழ்நாட்டில் 26 பேர். நேஷ்னல் ஆவரேஜை விட சூசைட் ரேட் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் அதிகமாக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, குடிக்கிறவன் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரக்கு கிடைக்கிறதுல அதிகமான டாப் 5 ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு இருக்குது. எல்லா ட்ரக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குது. சினி ஃபீல்டில் அதுக்கு கணக்கு வழக்கே இல்லாத அளவு ட்ரக் கிடைக்குது. கஞ்சா தமிழ்நாடு பூரா கஞ்சா. நீங்கள் மதுரைக்கு வரீங்களா? ஒவ்வொரு வார்டாக கூப்பிட்டு போகிறேன். அங்கே உள்ள பெண்களோட பிரச்சனையை இங்கே கஞ்சா கிடைக்குதுன்றது தான். எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த பயணத்தை எங்கள் தலைவர் துவங்கியிருக்கிறார். ப்ரொஃபஸர், உங்களுடைய பயணம்ன்றது கடந்த காலங்களில் நடக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் பயணத்தின் போது டெல்லியிலிருந்து மூத்த அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க. அன்றைக்கும் திரு இபிஎஸ் தவிர்த்தார், இன்றைக்கும் தவிர்த்திருக்கிறார். என்ன ஒரு அந்த காரணம்? இன்னும் பாண்டிங் அது சரியாக இணைப்பு இல்லையா? ஐயா எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக பயணம் போயிட்டுருக்கிறார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 167 தொகுதிக்கு மேலே அவர் போயிட்டு தான் இருக்கிறார். இன்றைக்கி அதிமுகவினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய மூத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் 3 பேர், செல்லூர் ராஜு அண்ணன், உதயகுமார் அண்ணன், ராஜன் செல்லப்பா அண்ணன், 3 பேர் வந்திருக்காங்களே. அவங்க தான் அதிமுக ரெப்ரஸன்டேட்டிவ். இதில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பெரிய மாப் சைக்காலஜி ஒரு விபத்தாக மாறி இருக்கு கரூர் இஷ்யூ. அதற்கு ஏன் விஜயை காப்பாற்றணுன்ற முனைப்பில் இருக்கீங்க? இதை வச்சு கூட்டணிக்கு இழுக்க பார்க்குறீங்க. அவர் உங்களுக்கு கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அவருக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. எதுக்காக திரும்ப அவரை வராதவரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு? இங்கே பாருங்க, கும்பமேளாவில் 50 கோடி பேர் கூடினாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் இருந்ததா? ஒரு உயிரிழப்பு இருந்ததா? ஒரு பெண்ணின் மீது ஒரு சின்னதாக பாலியல் புகார், பலாத்காரம் நடந்ததாக புகார் இருந்தது. 50 கோடி பேர் கூடின கூட்டத்தில் பிஜேபி ஆள்ற ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் சின்ன அசம்பாவிதம் இல்லை. இங்கே 25,000 பேர் கூட்டத்தில் 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னா யார் சார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நாங்கள் விஜயை காப்பாற்ற முயற்சி பண்ணுறோமா இல்லை நீங்கள் திமுக காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? யார் பொறுப்புன்னு முதல்ல சொல்லுங்கள், மீடியா சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் இந்த பக்கம் தவறு நடந்திருக்குன்றது உங்களால் உணரவே முடியல. விஜய் எல்லா நேரத்திலும் சரியாக அவர் பயணப்பட்டாரா, சரியாக தான் அவருடைய பிரச்சார பயணத்தில் ஈடுபட்டாரா, அவருடைய கூட்டங்களை அவர் கூட்டவில்லையா? இந்த பக்கம் இருக்கிற தவறுகளையும் நீங்கள் சுட்டி காட்டணும்ல. அந்த தவறே இல்லையா? அந்த கூட்டம் நடத்த நீ அனுமதியை மறுத்தர வேண்டியது. அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு ஒரு வரியில் எழுதி கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை, கரூர் எஸ்பி என்ன பண்ணார்?
விஜய் பொறுப்பு இல்லாமல் கூட்டம் நடத்துகிறாரு, பொறுப்பு இல்லாத ஆடியன்ஸ் வர்றாங்க, பொறுப்பு இல்லாத ரசிகர்கள் வர்றாங்க. அங்கே இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கும். எஸ்பிக்கு என்ன சார் வேலை? இந்த கூட்டம் நடக்க அனுமதி ரத்து செய்யப்படுகிறது, அனுமதி மறுக்கப்படுகிறது, எழுதி கொடுக்க வேண்டியனே. கூட்டம் நடத்த அனுமதி கொடுப்பீங்க, அங்கே போலீஸ் குவிச்சிருந்தோம்னு சொல்லுவீங்க, சந்துக்குள்ளே இடம் கொடுப்பீங்க. சந்துக்குள்ளே சிந்து பாடுதா திமுக? எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இடம் கொடுத்துறீங்க. 3000 சேர் தான் போட முடியும். மதுரையில் எங்களுக்கு கட்சி மாவட்டம் 3 மாவட்டம், எங்கள் மொபிலைசேஷன் 30,000 பேர். எங்கே போகிறது? 27,000 பேர் எங்கே சார் போவான்? நிற்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்களே எல்லாமே. ஏன் இந்த இடம் கொடுத்தாங்க? விஜயபாஸ்கரனுடைய கருத்து பார்த்தீங்களா? அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அவர் சொல்றாரு, ஏற்கனவே அவங்க விஜய் தரப்பினர் கேட்ட 2 இடங்களை விட இந்த இடம் அதிகமான மக்கள் நிற்கக்கூடிய இடமா தான் அது இருக்கு. நாங்களே கூட்டம் நடத்திருக்கோம். திரு EPS 2 நாளைக்கு முன்னாடி நடத்திருக்காருன்னு அவர் சொல்றாரு. இடம் பெருசா சிறுசா இல்லைங்க. எக்ஸிட் ரூட் இருந்ததா? அதுதான் முக்கியம். எமர்ஜென்சி இருங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லை, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லை, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லை. ஒவ்வொரு கூட்டத்தினுடைய ஆடியன்ஸுக்கும் ஒரு தன்மை இருக்குங்க, ஒரு கேரக்டர் இருக்குது. ஒன்னொன்றுக்கு ஒரு கேரக்டர். பிஜேபி நடத்துகிற கூட்டத்துக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ஏடிஎம்கே நடத்துகிற கூட்டத்துக்கு கேரக்டர் இருக்குது, டிஎம்கேக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. விஜய் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, இளைஞர்கள் அதிகம், எமோஷ்னல் க்ரௌட் அது. அப்போ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சு தானே நீங்கள் பண்ணணும். நீங்கள் இந்துக்கள் ஊர்வலம் நடத்தினாலும் அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறீங்க, முஸ்லீம்கள் ஊர்வலத்தை அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறீங்க, கிறிஸ்டியன் ஊர்வலத்தை அப்படி தான் பண்ணுறீங்க. 3மே மதம் தான். ஒவ்வொரு மதத்தையும் தனித்தனியாக தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுடைய எமோஷன்ஸ் மாறுது, சென்டிமெண்ட்ஸ் மாறுதுல்ல. அதுக்கேற்ற மாதிரி தான் சார் இதை பண்ணியிருக்கணும். விஜய் கூட்டம் அவங்க வந்து ஒரு எமோஷனல் ஆடியன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுத்துருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிட் சேஃப் எக்ஸிட் அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துருக்கணும். இதுதானே இது க்ரௌட் மேனேஜ்மெண்ட். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எங்கே சார் படிக்கிறீங்க? ஐபிஎஸ்ல கோர்ஸே இருக்குது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு. நீங்கள் தமிழக காவல் அதிகாரிகள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்கன்னு சொல்லுங்கள் முதல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். தலைவர்களுக்கும் கட்சிக்கும் பொறுப்பு இருக்குல்ல. அந்த கூட்டத்தை கூட்டும் போது அவங்களுக்கும் அந்த மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளை பார்க்க வராங்க, நம்ம கூட்டத்துக்கு வராங்கன்னு தெரியணுமா இல்லையா? நீங்கள் ஏன் வழியை வந்து இப்போ திமுக காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்க எனக்கு தெரியல. எல்லாத்துக்குமே அரசாங்கம் கூட்ட இதே மாதிரி விஷயம் உத்தரப்பிரதேசலையோ மத்திய பிரதேசம் நடத்தா எடுத்தோன்னே அரசாங்கத்தை குறை சொல்லுவீங்க. ஒருத்தர் இறந்துருந்தா கூட, கூட்ட நெரிசலில் ஒருத்தர் இருந்தால் கூட அரசாங்கத்தை குறை சொல்லியிருப்பீங்க. அல்லு அர்ஜுன் படம் ஆந்திராவில் ரிலீஸ் ஆனப்போ அந்த தியேட்டரில் ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசலில். எல்லாரும் அரசாங்கத்தான் குறை சொன்னீங்க. இங்கே எதுக்கு சார் எடுத்தோன்னே விஜயை குறை சொல்கிறீங்க? தவறான அணுகுமுறையில் போகாதீங்க. இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடத்த ஏன் கொடுத்தாங்க காவல்துறை கேட்பீங்களா? ஏன் பிஜேபி கூட்டம் நடத்து 5 இடம் கொடுத்தோம், 5 இடம் கொடுத்தோம், இந்த இடம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் நாங்கள் குறிப்பிடவில்லை, அவங்க குறிப்பிட்ட இடம் இது, அவங்க கொடுத்த இடம் இது. அதுக்கு என்ன தீபாவளியை காரணம் காட்டுறீங்க, மக்கள் நெரிசலை காரணம் காட்டுறீங்க, கரூர் சம்பவத்தை காரணம் காட்டுறீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குன்னு காரணம் காட்டுறீங்க. வாட் இஸ் திஸ் ப்ரோ? இட்ஸ் நாட் கரெக்ட் ப்ரோ. மணிப்பூருக்கு செல்லாதவங்க கரூருக்கு ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வராங்க? இதில் வந்து யாரையுடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி குடிக்கணுன்றது தான் பிஜேபியோட திட்டமா இருக்கு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகாதவங்க ஏன் சார் துபாயிலிருந்து கரூருக்கு வந்தாங்க? கள்ளக்குறிச்சிக்கு இன்றைக்கி ஏன் சார் போகல? மணிப்பூருக்கு பிரதமர் போகல, கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா? ஸ்டாலின் போனாரா? உதயநிதி ஸ்டாலின் போனாரா? விசசாராயம் சேர்த்து 30-40 பேர் செத்து போயிட்டான்னு அங்கேயும் போகல முதலமைச்சர். இது வரைக்கும் வேங்கவேலுக்கு போயிருக்காரா முதலமைச்சர்? உதயநிதி போனாரா? அப்போது நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கரூருக்கு வருவாங்கன்னா மணிப்பூருக்கு போகாத பிரதமர் அவருடைய பிரதிநிதியை இங்கே அனுப்ப தான் செய்வார். அது தப்புனா இது தப்பு, அது சரினா இது சரி. மக்கள் ஏற்பாங்களா இந்த பயணத்தை? மக்கள் நீங்கள் போகும்போது மக்கள் வந்து உங்களை திரும்பி பார்ப்பாங்களா? உங்களோடு அணுகி பேசுவாங்களா? என்ன மாதிரி பிரச்சாரத்தை கையில் எடுக்கும்? போக போக தெரியும். இந்த தாமரை பூவின் வாசம் புரியும்.